எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். இரக்கமுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் தன்னுடைய சுபாவத்தை அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியராக இருக்கிறார். இந்த ஆசிரியர் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்கிறார் என்று சொன்னால், சத்தியம் நிறைந்த ஆசிரியராக, சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையான இளைப்பாறுதல் பிதாவினிடத்திலே நம்முடைய ஆத்துமா இணையும் பொழுது, அவரோடு கூட நமக்கு ஒப்புரவாகக்கூடிய நல்ல உறவு கிடைக்கும் போது உண்மையான இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும், உண்மையான சமாதானம் நமக்கு கிடைக்கும். அது உண்மையான ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மார்க்கத்தை, இந்த வழியை, இந்த இலக்கை நாம் அடைவதற்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சத்தியம் நிறைந்த நம்முடைய தேவாதி தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய வசனங்கள் ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? சாந்தம், மனத்தாழ்மை, மன்னிப்பு, அன்பு, கீழ்ப்படிதல், பிதாவுக்கு அவருடைய சித்தத்தின் பிரகாரம் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய காரியங்கள், இவை எல்லாமே அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அவர் கையாண்டு இந்த பொல்லாத உலகத்திலே இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை அவர் கடைபிடித்து அதன் பிரகாரமாய் வாழ்ந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தில் நாம் கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த உலகத்திலே அநேக விதமான ஓய்வுகள் உண்டு, ஆனால் அவையெல்லாம் குறுகினது, நிரந்தரமானது அல்ல. ஆனால் இந்த ஆத்துமாவுக்கு கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல் அது நித்தியமாய் தொடரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலும், ஒருவேளை நித்தியத்திலே நாம் தேவனோடு இணையக்கூடிய நாட்களும் மட்டுமாக தொடர்ந்து அந்த இளைப்பாறுதல் நமக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. இது இந்த உலகத்திலே அது கிடைக்காது. பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த இளைப்பாறுதல் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல உறவையும், தேவனோடு உள்ள நல்ல உறவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சமாதானமான இளைப்பாறுதல் கொடுப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளம் பாதம் மட்டுமாக எல்லா வகையிலும், மன ரீதியாக, சரீர ரீதியாக எல்லா வகையிலும் உபத்திரவத்தில் அவர் பூரணப்பட்டார். அதாவது வேதனையிலும் கண்ணீரிலும் அவர் பூரணப்பட்டு நமக்கு பதிலாளாக சிலுவையில நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். 3வது நாள் உயிர் தெழுந்தார். பாவத்துக்கான பரிகாரம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மிகப்பெரிய சாட்சியாக அவர் உயிர் தெழுந்து மீண்டும் வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வருகைக்குள்ளாக அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையான இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல பாடுகள் இருக்கலாம்,
அதன் மத்தியிலே உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? அந்த தேவாதி தேவன் உங்களோடு இருப்பார். உங்களை தனிமையாக அவர் விடுவதில்லை. உங்களோடு கூட நின்று எல்லாவற்றையும் அவருக்கு உங்களுக்கு தாண்டி வருவதற்கு, கடந்து வருவதற்கு அவர் உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இருப்பார். இந்த நல்ல தேவன் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கட்டும். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக.